ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நாள்பட்ட சளி, இருமல், தும்மல் எல்லாத்தையும் நீக்கிடும். அது இல்லாமல் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு இருக்கிற சளி சரியாயிடும். இது நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் வரமிளகா, சின்ன சீரகம், மிளகு, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். புளி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தூதுவளை தான் இதுக்கு மெயின். தூதுவளை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். தூதுவளை ரசம் சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ எடுத்து வச்ச பொருள் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த தண்ணியோடய கலந்துக்கலாம். இல்லாட்டி நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. வரமிளகாவும் சொல்லுவாங்க. வச்சுருந்த தூதுவளை இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம புளி, தக்காளி நல்லா போட்டு கரைச்சி வச்சுருப்போம். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இந்த வாணலில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நுரை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு சில பேர் நுரை வர விட்டு ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக பபுள் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லைட்டாக பபுள் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டு அந்த ஸ்மெல்லு நல்லா வரும். இதை நீங்கள் சுட சுட குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்றனால நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாயிடும். நீங்கள் டேப்லெட் இது மாதிரி எடுக்காமல் வீட்டிலையே இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இதை சுட சுட சாதத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ சளியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.